Dear student, 12th standard, chapter 4, example 4.13, find the value of secant inverse of minus 2 root 3 by 3 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகே, secant inverse of minus 2 by 3 நமக்கு வேல்யூ நமக்கு secant ரெசிபிள் secant வந்தா cos inverse of 1 by x. அப்படியே ரெசிபிள் வந்து மைனஸ் அப்படியே இருக்கும், 3 மேலே போய்டும், 2 root 3. இதோட ரெசிபிள் எடுத்தா இதான் நம்ம cos. ஓகே, இப்போ நம்ம cos inverse of minus x நான் யூஸ் பண்ணலாம். pi minus cos inverse of x. மைனஸ் இருந்து ஃபுல்லா x எடுத்துக்கு cos inverse of minus x க்கு pi minus cos inverse of 3 by 2 root 3x. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த 3 எப்படி சொல்லலாம்? root 3 சொல்லலாமா? நமக்கு இப்போ கீழே root 3 கேன்சல் பண்றேங்க, மேலே ஒரு root 3 க்கு கீழே 2 இருக்கும். காஸ்ல அப்போ root 3 by 2 வரும்னா by 6 க்கு வேல்யூ வரும். அப்போ எல்சிஎம் எடுத்துக்க டிவைட்ல 1 into 6 கிராஸ் பண்ணா 6 by 1 into pi minus 5. அப்போ 6 pi 5 போனா 5 pi by 6 தான் நமக்கு secant inverse minus 2 root 3 by 3 ஓட வேல்யூ. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.